வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சில முக்கியமான அறிவிப்புகள் நமக்கு வந்திருக்கு. அதிரடி காட்டும் தமிழக வெற்றி கழகம், எதிர்பார்க்கப்படும் அதிரடி கடன் தள்ளுபடி நலத்திட்டங்கள். தமிழகத்துடைய புதிய எதிர்பார்ப்புகள் மற்றும் அதிரடியான நலத்திட்டங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வரும் காலங்களில் பொதுமக்களுக்கான நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய அறிவிப்பை வெளியிடக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இந்த தகவல் பகிர்கிறதுங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் நேரடியாக இடம்பெறவில்லை என்றாலும் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை நகை அடகு வைத்துள்ள ஏழை எளிய மக்களின் கடன்களை தள்ளுபடி செய்ய ரகசியமாக திட்டமிடப்பட்டுள்ளது. பெண்களின் கோரிக்கைகளை ஏற்று வட்டி இல்லாத கடன் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை போன்ற நலத்திட்டங்களுடன் இதையும் செயல்படுத்த வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மேலும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் விவசாய கடன்களையும் முழுமையாக அல்லது பகுதியாகவோ தள்ளுபடி செய்யப்போவதாக அவர் ஏற்கனவே உறுதியளித்துள்ளார். இந்த தொகுப்பு விளக்குகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் பயனாளர் பட்டியலை தயார் செய்யும் பணிகள் தற்பொழுது ஆலோசனை இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை ஆட்சி பொறுப்புக்கு வரும் பட்சத்தில் எளிய மக்களின் பொருளாதார சுமையை குறைக்க இத்தகைய அதிரடி முடிவுகளை முதல்வர் விஜய் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தமிழகத்தில் ஏற்றமும் உருவாகும் நம்பிக்கையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்திய 4 முனை போட்டிகளில் எந்த ஒரு கட்சியும் நகைக்கடன் தள்ளுபடியே அறிவிக்கப்படவில்லை. 5 வருடங்களுக்கு ஒரு முறை இதை எதிர்பார்த்த ஏழை எளிய மக்கள் பெரும் ஏமாற்றம். மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் முதல்வர் விஜய் தரப்பிலிருந்து ஒரு மாபெரும் சம்பவம் வர இருக்குங்க. பெண்களை மையப்படுத்தி ஒரு சிறப்பான ஆட்சி, அடித்தட்டு மக்களின் பொருளாதார மீட்பு, பொருளாதார சுமை குறைப்பு, நகைக்கடன், வாழ்வாதார பாதுகாப்பு, விவசாய கடன், நேரடி நிதி ஆதாரம், மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள் அனைத்தும் இதில் தொடரப்படுகிறது. 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி. 5 சவரனுக்கு உட்பட்ட அனைத்து நகைக்கடன்களும் தள்ளுபடி செய்யப்படுது. ஆட்சிக்கு வந்து 5 வருடத்துக்குள்ளார முதல் 2-3 மாதங்களிலேயே இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும். அனைத்து மகளிர் நகை கடன்களும் எந்த நிபந்தனையுமின்றி தள்ளுபடி செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. 8க்கும் மேற்பட்ட வங்கிகள் இல்லைன்னா 12 மேற்பட்ட வங்கிகளில் இதை கொண்டிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகள், தள்ளுபடிக்கு உட்பட்ட வங்கிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கூட்டுறவு வங்கிகள், அப்புறம் பொதுத்துறை பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், இது இந்தியன் பேங்க், வேளாண்மை சார்ந்த அக்ரிகல்ச்சர் வங்கிகள், ஒட்டு மொத்தமாக ஒரு 8லேருந்து 12 பேங்க் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. விவசாய கடன் தள்ளுபடி அளவுகோல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு மற்றும் குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்குள் 100% தள்ளுபடி, பெரு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50% தள்ளுபடி. பெண்களுக்கான நேரடி நிதி ஆதாரம் மற்றும் தொழில் ஆதரவு. மகளிர் உரிமை தொகை 2500, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் அக்கௌண்ட்டில் 2500 செலுத்தப்படும். தொழில் கடன் 5 லட்சம் வரை பெண்களுக்கு எந்த விதமான வட்டியும் இல்லாமல் நேரடியாக இந்த கடனை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நேரடியாக பெண்களுக்கு இந்த கடன் அக்கௌண்ட்டில் வந்துடும். சராசரி குடும்பத்தின் பொருளாதார சுமையை எவ்வாறு குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதாந்திர செலவு 2500, நேரடி வங்கி பணிமாற்றம் இந்த 2500, பழைய கடன்கள் ரத்து, நகை மற்றும் விவசாய கடன்கள் தொல்லை இல்லை, புதிய முதலீடு, சுயதொழில் தொடங்க 5 லட்சம் ரூபாய் வட்டி இல்லாதது கொடுக்க போகிறாங்க. திரைக்கு பின்னால் நடக்கும் ரகசிய தகவு சேகரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயனாளிகளுடைய பட்டியல் தயார் செய்யப்படுகிறது. எவ்வளோ பேருக்கு நகைக்கடன் உள்ளது என்ற ரகசியமாக கணக்கெடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பேஸ் பண்ணி நிதிச்சுமையை ஏற்றுறாங்க. அரசுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் மற்றும் மக்களுக்கு எவ்வளோ பலனை அளிப்பது என்பது குறித்த முக்கிய ஆலோசனை. முழுமையான திட்ட வரைவுடன் விரைவில் வெளியாகும் மாபெரும் அறிவிப்புங்க. அடித்தட்டு மக்களின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் முன்னெடுப்பு. இது வெறும் தேர்தல் வாக்குறுதிகளை பல ஆண்டுகளாக ஏமாற்றத்தில் இருக்கும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த போகும் ஒரு பெரிய சம்பவம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். தமிழகத்தில் நகைக்கடன் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.